எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். வழக்கம் போல குல்கர்னியும் அவனோட ஆட்களும் பாபாவை ஏதாவது சதி பண்ணி ஊரை விட்டு விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக கதவை சாத்திக்கிட்டு ஒரு சதி ஆலோசனை பண்றாங்க. அதை ஒட்டி கேட்கறதுக்காக குல்கர்னியோட தங்க ஊர்லேருந்து வந்திருக்கா இல்லையா, அவன் முயற்சி பண்றா. ஆனா ஒரு விஷயத்தையும் அவனால தெரிஞ்சுக்க முடியல. அப்போ திடீர்னு கதவை திறந்துட்டு வந்த குல்கர்னி தன்னோட தங்க இங்க ஒட்டு கேட்டுட்டு நிக்கிறத பார்த்த உடனே, நீ இன்னும் திருந்தலையா அப்படின்னு திட்டினபடியே, போ உங்க அண்ணிக்கிட்ட போய் ஒரு 50-60 பேருக்கு விருந்து சமைக்க சொல்லு அப்படின்னு சொல்றான். விருந்துக்கு யார் யாரெல்லாம் வராங்க, இப்போ விருந்து வைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுறா. ஆனால் குல்கர்னி கிட்ட இருந்தோ அவனோட ஆட்கள்கிட்ட இருந்தோ அவளால் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. தலையில் அடிப்பட்ட காயத்தோடையே பாபா துவாரகாமையில் ஒரு செடியை நட்டு வச்சிட்ருக்காரு. அப்போது அங்கே வந்து ஜிப்ரி அவர் தலையில் இருக்க காயத்தை பார்த்துட்டு அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டே, நீங்கள் எப்பயும் இப்படி அழகாக சிரிச்சிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு பாபா, இந்த காயம் என்னோட கர்ம வினை பயன், அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நான் கல்லை எரிஞ்சா எனக்கும் அது வந்து படத்தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. அன்பு செய்கிற யாருமே பயப்பட மாட்டாங்க. நான் அன்பு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அங்கே பயமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. பாபாவை பழி வாங்கி ஊரை விட்டு துரத்துற ஒரே நோக்கத்தோடு இருக்க குல்கர்னி அதனோட முயற்சியாக பாய்ஸாவோட கணவர் அப்பாஜியை தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுட்டு வரான். ஆனால் அதுக்கு அப்பாஜி தன்னோட மனைவி பாய்ஸா மதிய உணவு தயார் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த உணவு வீணாயிடும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏதோ திட்டத்தோடு காத்திருந்த குல்கர்னி, உங்களுக்காகவே சாப்பாடு பலகாரம்லாம் பண்ணி தயாராக வச்சுருக்கோம், ஒரு நேரம் எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒரு குறைவும் வந்துடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சம்மதிக்க வைக்கிறான். வேறு வழி இல்லாமல் எனக்கு ஏதாவது கொஞ்சம் மட்டும் சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொன்ன அப்பாஜிக்கு இலை நிறைய பலகாரத்தை வச்சு சாப்பிட கொடுத்துட்றான் குல்கர்னி. ஒரு வாய் சாப்பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு எந்திரிக்க போன அப்பாஜி கிட்ட, நீங்கள் முழு இலையும் சாப்பிட்டாதான் எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தந்திரமாக அவரை உட்கார வச்சிடறான். ஒத்துக்கிட்ட அப்பாஜியும் வேற வழி இல்லாமல் சாப்பிட ஆரம்பிக்க, அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே காத்திருந்த மாதிரி குல்கர்னியோட தங்கச்சி தந்திரமா அவனோட இலையில மறு சாப்பாடால நிறைச்சி வச்சிடறா. அதிர்ச்சியான அப்பாஜி வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு அதையும் ஒரு வழியா சாப்பிட முயற்சிக்கிறாரு. துவாரகாமையில பாபாவோட பேசிட்டு இருக்க ஜிப்ரி பாபா கிட்ட, நீங்க எப்படி தனியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பாபா, சுயநலமாக வாழ்கிற மனுஷன் மட்டும்தான் இந்த உலகத்தில் தனிமைப்படுத்தப்படுறான். தன்னை பற்றி மட்டுமே யோசித்து சுயநலமாக ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் எவ்வளவு பேருக்கு நடுவில் இருந்தாலும் மனசால் தனிமைப்படுத்தப்பட்டுருவான். ஆனால் மற்றவங்களை பற்றி அவங்களோட நலனில் நம்ம அக்கறையும் வச்சுருந்தோன்னா தனியாளாக இருந்தால் கூட எல்லோரோடையும் சேர்ந்திருக்க மன நிம்மதி நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி, நான் தனியாளாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் எல்லோரோடையும் சேர்ந்து தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பாஜியால் சாப்பிடவே முடியலனாலும் கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சு ஒரு வழியாக எந்திரிக்க போகிறாரு. அதை பார்த்த குல்கர்னி, எப்படி நீ எந்திரிக்கலாம், நான் சொல்லும்போது என்னோட அனுமதியோட மட்டும்தான் நீ எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை திரும்பியும் பலவந்தமாக இலையில உட்கார வச்சு இலை நிறைய பல சாப்பாட்டு பொருளால் நிறைச்சு அவரை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துகிறான். உங்கள் மனைவி பாய்ஸா அந்த சாமியாருக்கு நாங்கள் பிச்சை கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பிச்சை போட்டு நான் போட்ட சட்டத்தையும் மீறி நடந்தாங்க. நீங்கள் இப்போது இந்த சாப்பாட்டை எல்லாம் முழுசாக சாப்பிட முடிக்கலன்னா அந்த சாமியாரை இந்த கிராமத்தை விட்டு விரட்டி அடிக்கணும். முடியாதுன்னா நீங்கள் இந்த இலையில இருக்க எல்லாத்தையும் முழுசாக சாப்பிட்டுட்டு என்னை சந்தோஷப்படுத்தணும். உங்களுக்கு எது பிரியமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். ஜிப்ரி பாபா கிட்ட, உங்கள்கிட்ட அற்புதமான சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானே, அந்த சக்தினால தானே நீங்கள் மோனியை பேச வச்சிங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பாபா, ஒவ்வொருத்தவங்களோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எப்போ நாம் அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு மனசார நினைக்கிறோமோ அப்போ இந்த சக்தி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் தனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்க ஒரு மனுஷனுக்கு, உதவுறதுக்கு ஆளே இல்லைன்னு தவிக்கிற ஒரு மனுஷனுக்கு அந்த கடவுள் தானே உதவுறதுக்கு இறங்கி வந்துருவாரு அப்படின்னு சொல்கிறாரு. குல்கர்னி போட்ட சட்டத்தை மீறி பாபாக்கு சாப்பாடு கொடுத்த காரணத்தினால தான் பாய்ஸாவையும் தன்னையும் பழிவாங்க குல்கர்னி இந்த திட்டத்தை போட்டிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அப்பாஜி குல்கர்னி கிட்ட,
வெள்ளைக்காரன் கொடுத்துருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் அவரை எப்பயோ ஊரை விட்டு விரட்டியிருக்கலாம். ஆனால் சாயை உங்களால் விரட்ட முடியல. ஏன்னா அவர்கிட்ட இருந்த சக்தி அந்த மாதிரி. நீங்கள் எங்களை வச்சு சாயை எதிர்த்து ஏதாவது காரியம் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் கனவுலையும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நாங்கள் அப்படி எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே குல்கர்ணிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. அதனால நீங்கள் எவ்வளோ சாப்பிட கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுரங்கனை வேண்டி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்பாஜியால் சாப்பிடவே முடியல. தண்ணியை குடிச்சு எப்படியோ சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதை பார்த்து பாவப்பட்ட ருக்மிணி அதை தடுக்க முயற்சி பண்ணுறா. ஆனால் அவளை மிரட்டி உள்ளே அனுப்பி வச்சிடறான் குல்கர்ணி. உள்ளே போன குல்கர்ணியோட மனைவி ருக்மிணிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இது ரொம்ப பெரிய பாவம், இந்த மாதிரி ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலைக்கார பொண்ணுக்கிட்ட இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல, ஒருத்தருக்கு 50 பேர் சாப்பிட வேண்டிய பலகாரங்களை பண்ண சொல்லி அன்னத்தை வீண் பண்ணுறது எவ்வளவு பெரிய பாவ காரியம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை எப்படியாவது தடுத்தாகணும், எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது, அதனால நீ போய் பாய்ஸா அக்காவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வேலைக்கார பொண்ணை பின்பக்க கதவு வழியா அனுப்பி வைக்கிறா. வேலைக்காரி மூலமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பாய்ஸா உடனே குல்கர்ணி வீட்டுக்கு வராங்க. ஆனா அதுக்குள்ள காலியான இலையில திரும்ப சாதம் நெய் பருப்பு எல்லாம் ஊற்றி அதை சாப்பிட முடியாம திணறி சாப்பிட்டுட்டு இருக்கார் அப்பாஜி. வேகமா சாப்பிட்ட அப்பாஜிக்கு விக்கல் வர குடிக்கிறதுக்கு தண்ணி கூட தராம அவரை பார்த்து பரிகாசமா சிரிக்கிறாங்க குல்கர்ணியும் அவனோட ஆட்களும். அப்பாஜிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க அவரோட வேதனையை தீக்கிறதுக்காக கருணையே வடிவான சாயி தான் இருந்த இடத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. இப்போ அப்பாஜிக்கு வந்த விக்கல் அப்படியே காணாம போயிருது. வந்த விக்கல் எப்படி போச்சு அப்படின்னு புரியாத அப்பாஜி திரும்பவும் சாப்பாட்டை சாப்பிட தொடங்குறாரு. அங்கே வந்த பாய்ஸா தன்னோட கணவர் கஷ்டப்பட்டு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிறதையும் திரும்ப அவரோட வேலையை நிறைக்கிறதுக்காக வேலையாட்கள் தட்டு நிறைய பலகாரங்களோட நிற்கிறதையும் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு அப்பாஜி கிட்ட நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க தங்களோட ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு உங்களை பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. குல்கர்ணி கிட்ட போன பாய்ஸா உங்களுக்கு சாயியோட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, சாயியோட எனக்கு என்ன பிரச்சனை, நான் உங்கள் வீட்டுக்கார்ட்ட அவனை கிராமத்தை விட்டு அனுப்புங்க, இல்லை நீங்கள் இந்த சாப்பாட்டை சாப்பிடுங்கன்னு சொன்னேன். இவர் என்னடானா நான் அவனை ஊரை விட்டு அனுப்ப மாட்டேன், அன்னத்தையும் நான் வீண் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 2 காரியத்தையும் ஒன்றா பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் போய் அந்த சாயிக்கிட்ட ஊரை விட்டு போக சொல்லுங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காரரு சாப்பிட்டு ஒரேடியாக போயிடுவார் அப்படின்னு சொல்கிறான்.